பண்ணக்கூடிய அநியாயத்தையும் கணித்துக்குறை கனவாக யாரும் தெரிஞ்சு தவறு செய்யறதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாடியை வளங்க மீசையை வெட்டுங்கன்னு. இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதுற நேரம் நிறைய முஹாதிஸீன்கள் எழுதுறாங்க, இன்றைக்கு பெரிய ஒரு கேவலம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மனிதன் பயமில்லாத தன்மை தானா? நபி சொன்னாங்க, தாடியை வலிக்கிறது யஹூதிய கொள்கை, மீசையை வளர்க்கிறது யஹூதிய கொள்கை. இன்றைக்கு தாடியை வலிக்கிட்டு மீசையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நபி சொன்னாங்க, மீசையை வலிக்கிறது வெட்டுறது என்ற சுண்ணத்து, தாடியை வளர்க்கிறது என்ற சுண்ணத்து என்றாங்க. நபியோட சுண்ணத்தை வலிச்சு யஹூதியோட சுண்ணத்தை வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க யாரும் தெரிஞ்சு செய்யறதில்ல. மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, இப்படியே மௌத்தா போனா கியாமத்துனால எந்த மௌத்தோட நபியை நாங்க பார்க்கிறோம்? ஆயத்துல்லா கொமேனி ஒரு ஷியா முஸ்லீம் தான். ஆயத்துல்லா கொமேனி ஒரு ஷியா முஸ்லீம் தான், சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர் அல்ல. என்றாலும் அவர் சொல்லியிருந்தாரு, என் வாழ்க்கையில நான் தாடியை வலிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முடியும் நபி சொன்னாங்க, தாடி வளர்க்க சொன்னா ஒவ்வொரு முடியும் சுண்ணத்து. ஒரு மனுஷன் தாடியை வலிப்பான்னு சொன்னால் ஒவ்வொரு முடியும் அந்த நபியிட மேல வீசுற சுண்ணத்துக்கு வால் வீசுறதுக்கு சமம். நபியிட சுண்ணத்துக்கு வாழ வீசுறது நபியிட களத்துக்கு வால் வீசுற சமம். எனவே ஒரு மனுஷன் தாடியை வலிக்கிற நேரம் வீசக்கூடிய ஒவ்வொரு பிளேட் வெட்டும் நபியிட களத்துக்கு வாழ வைக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. நான் எதை யோசனை போறேன் தெரிஞ்சு யாரும் செய்யல. நிறைய ஹதீஸ்கள் நாளைக்கு சாலியார் உசைமின் இல்லாட்டி அப்துல்லா பின் பாஸ் பெரிய ஒரு முஃப்தி சார் சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு தாடி வைக்கக்கூடிய மனுஷன் யோசிக்கணுமா, நான் ஒப்ப எல்லாம் தாடியை வலிச்சுட்டு இருக்கிறோன்னே அப்ப எல்லாம் நபியிட 10-15 ஹதீஸ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டு. ஒரு வாப்பா இறக்கத்துக்கு மகனோட போவாதேன்னு 4 பையனை சொன்னா மகன் போக மாட்டானே. வாப்பா 4 பையனை சொன்னாரு, நபி 15 பையனுக்கு மேல சொல்லிக்கிறாங்க தாடியை வலிக்காத. நாங்க அந்த தாடியை வலிச்சிட்டு அதே 15 பையனை சொன்னாங்க மீசையை வெட்டு, அந்த மீசையை மட்டும் வளர்த்துக்கிறோம். எப்படி? நபி சின்னத்தை கழிச்சிட்டு யஹூதி சின்னத்தை வச்சுட்டு இருக்கோம். நாங்க தெரியாம செய்யற வேலை. ஆனா அதனால தாடி வலிக்கிறோம் என்றா உறுதியா நியத்து வைங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுல நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் தாடியை வளர்ப்பேன். அந்த நியத்தை நாங்க எல்லாம் வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்துக்கும் துஆ கபூல். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப நாங்க இந்த தாடியில ஒரு மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு கடவுள் அடையாளத்தை டிசைன் பண்ணி வெட்டிட்டு மௌத்தா போனோம்னு சொன்னால் சிம்பிள் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படை அடையாளத்தில் ஒன்றுதான் தாடி. இந்த தாடியை நாங்க வெட்டுறோம் என்று சொன்னா டிசைன் பண்றா வாலிபர் வச்சுக்கோங்க, இஸ்லாத்தை கேவலப்படுத்துறோம். பாட்டால முகமது இந்த தால சரியான சட்டங்க எனக்கு ஆச்சு உனக்கு எத்தனை திட்டம் வந்து அனுப்பிட்டா சரி கேளு, ஒரு எத்தனை தப்போன்னு அனுப்புவாங்க கேட்டுக்கங்க. அது சொல்ற வந்து ஒவ்வொரு இது எங்க பயம் முக்கியமான அனைத்து பயம் நடக்குது. முக்கியமான நிகழ்ச்சி சௌபாகிய விஷயங்களை கண்டினியூ பண்ண வேண்டியதாகிறது. தாய்மார்கள் கொஞ்சம் கண்ணியமான முறையில் கேளுங்க. நீங்க இடையில சகோதரிங்க சாட்சி மாமின்றீங்க, இப்ப பயாண்டு சிந்தனை அப்படியே உடஞ்சி போகும். அதனால பேசவான யாரும் சீக்கிரமா நிகழ்ச்சியை முடிச்சு போயிடும். கண்ணியமான முறையில் கேள்வோம். இப்ப தெளிவா விலகி போங்க. நாங்க பாட்டா செருப்புல முகம்மது போட்டு எல்லாரும் குழம்பினோமா இல்லையா? பாட்டா செருப்புல பாட்டா மாட்டில ரப்பர் செருப்புல அல்லாண்டு போட்டேன்னு நாங்க எல்லாம் குழம்பினோமா இல்லையா? ஜெர்மன்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க அது கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாரு டென்மார்க்ல கார்ட்டூன் பேப்பர்ல முகமது நபியை கேவலப்படுத்தின எவ்வளவு வேலைப்பாடி போனா இதெல்லாம் டென்மார்க்ல பேப்பர்ல தான் கேவலப்படுத்தினான். பாட்டால செருப்புல தான் ரப்பர்ல செருப்புல தான் கேவலப்படுத்தினான். கொக்கா கோலா போத்தல்ல தான் கேவலப்படுத்தினான். இஸ்லாமிய சமுதாய வாலிபர்கள் மோத்திலேயே இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டு எந்த மோத்தோட பதிவு கொண்டு நாங்க அல்லாஹ் சொல்லுறது யோசிச்சு பாருங்க. எந்த மோத்தோட வந்து அல்லாஹ் நீ பெரியவன் என்றும் தாடியில இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டு தாடி நபியில சுன்னத்துன்றதுக்கு எந்த கொள்கைக்காரங்களும் மறுப்பு தெரிவிக்க இயலாது. அது எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, இலங்கையில உள்ள முழு உலகத்துல உள்ள ஷரியத்துக்கு உட்பட்ட எல்லா கொள்கையிலும் தாடி சுன்னத்தை ஏற்றுத்தான் ஆகணும். இப்படி இருந்துட்டு டென்மார்க்ல பேப்பர்ல சென்னதுக்கு நாங்க பெலபாலி வானவண்டல்ல கொக்கா கோலா போத்தல்ல
உட்கார்ந்து எழுதுறது பெருப்பாளி, ரப்பர் செருப்புல எழுதுறது பெருப்பாளி. எங்களோட மோக்கில் எழுதிக்கிறோமே, அல்லாஹ் திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? எங்களோட தொழிலோட நிலைமை என்ன? நாங்க எப்படி தௌபா செய்யறது? யா அல்லாஹ் வஜ்ஜல்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் என் முகத்தை திருப்பி விட்டேன் என்று சொல்றோமே. எங்களோட மோசம் அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? யோசிச்சு பாருங்க. பால்பர்கள் தாடியில டிசைன் பண்ணக்குள்ள யோசிக்க நாங்க செய்யறது சரியா கிடையாது. ரெண்டு மாயம் பாருங்க, யாருடைய அடையாளம் என்றதை பாருங்க, ரெண்டாவது யாருடைய அடையாளத்தை கேவலப்படுத்துவோம் என்றதை பாருங்க. ஒரு ஷைத்தானுடைய கடவுளுடைய அடையாளம், அது நபியுடைய அடையாளத்தை கேவலப்படுத்தும். கணேசுக்குரிய கணவர்களே, இதே அடையாளத்தில் ஒன்று தான் நாங்க நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த பாடி பில்டிங் செய்யறாங்க தானே, பானம் இல்ல. பாடி பில்டிங் அந்த காலத்துல பாடி பில்டிங் மெஷின்ஸ் இருக்கல, பாடி பில்டிங்னு ஒரு கலை ஒன்றும் இருக்கல. அந்த காலத்துல மார்ஷல் ஆர்ட்ஸ் இருந்துச்சு, குங்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழைய விளையாட்டு. 2500 வருஷம் பழைய விளையாட்டு குங்குவும், அதாவது பர்மாடியும். அது கொஞ்ச காலத்துக்கு புறவு வந்தது கராட்டி வந்துச்சு. அதுபோல இப்படி ஒவ்வொரு விளையாட்டு எல்லாம் வந்துச்சு. ஆனா பாடி பில்டிங் என்றது கடைசியில் தான் செஞ்சுரியில வந்ததுதான். கடைசி நூற்றாண்டுல தான் பாடி பில்டிங் ஃபேமஸ் ஆச்சு. பாடி பில்டிங்கான மெஷின் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு புறவு தான் வந்துச்சு. ஜிம் மெஷின், வெயிட் லிப்டிங், இதெல்லாம் 2ஆம் உலக யுத்தத்துக்கு புறவு தான் வந்துச்சு. 50 வருஷம் தெரியுமா செல்வன்? ஆனா 300 வருஷத்துக்கு முன்னால அவன் கடவுளை எப்படி தெரியுமா வரைஞ்சி வச்சிருக்கிறான்? அந்த சப்பாஸ் என்ற கடவுளை வரைஞ்சி வச்சிருக்கிறான். அவன் இப்படி வச்சு கொண்டிருக்கிறான், இப்படி கட் உடம்பெல்லாம். அது மாத்திரமல்ல, அந்த கடவுள் தான் நெஞ்சில ஒரு முடியும் இல்லை. இன்னைக்கு யோசிங்க, எங்கட புள்ளியர் ஜிம் செய்யறேன்னு பேசி 2 நாள்ல நெஞ்சு நினைக்கிற முடியெல்லாம் கலட்டுறா இல்லையா? பாடி பில்டிங் செய்யறோம் கலட்டுற இல்லையா? பாடி பில்டிங் செய்யறோம் நெஞ்சு நினைக்கிற முடிய கலட்டுற யார்ட்ட அடையாளம்? அந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பாடி பில்டிங் மெஷின் சீக்கிரம் 300 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு வரைஞ்சு வச்சுக்கிறேன். நான் போட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வரல, நான் திடீரென்று வந்தது, தூரத்துல இருந்து வந்தது. கண்ணியத்துக்குரிய கணவர்களே, போட்டோஸோட போட்டு வச்சிருக்கிறான். அந்த காலத்துல அவங்க வரைஞ்ச சாமி இன்றைக்கு மடங்குறாங்க, பாடி பில்டர் சாமி. ஆனா மேல நெஞ்சில எந்த ஒரு முடியும் இல்ல. அவன் காரணம் போடுறான், உடம்புடைய ஷேப் ஆம்பளாக இருந்ததுக்கு ஸ்கின் தோல் பொங்கலை ஆயிட்டு. இன்னைக்கு எங்களை பொடிமாரெல்லாம் ஜிம் போறேன், ஜம்ப் போறேன், ஈக்கிற கிரீம் எல்லாம் போட்டு எதையோ வலிக்க வேண்டிய மீசையை வலிக்கிறா இல்ல, வெட்ட வேண்டிய கொண்டே வெட்டாம நெஞ்சில் வைக்கிற முடியெல்லாம் முடியும். மேல இல்லாத நான் எரும மாட்டுக்கு துண்ணத்தை எடுத்த முடியும். யோசிக்கணும், யாருடைய அடையாளம் இன்னைக்கு எங்கட மேல பூத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த காட் ஆஃப் சப்பாத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஒரு ஆட்டு முகத்தை உடையவன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தலை ஆட்டுட தலை, களத்துக்கு கீழே தொப்புள் வரைக்கும் மனுஷோடம்பு, தொப்புளுக்கு கீழே கருப்பு ஆடு. இப்ப இந்த சப்பாத் கடவுளுடைய போட்டோவை பார்த்தா ஒரு மனுஷன் கருப்பு ட்ரௌசர் போட்டு தொப்புளுக்கு கீழே ட்ரௌசர் போட்டிக்கிற போட்டோ மாதிரி தான் வேணும். ஏன்? அந்த தொப்புள் கீழே வரைக்கும் என்னது மனுஷன், தொப்புள் கீழே ஆடு. ஆடு என்ன ரோமம் இருக்கின்றானே, அது ஒரு கருப்பாடு. இப்ப இந்த சப்பாத்த போட்டோவை பார்த்தா ஒரு மனுஷன் கருப்பு கலர் ட்ரௌசரை தொப்புளுக்கு கீழே உடுத்த மாதிரி இருக்கு. இறந்தாலும் பிள்ளைகள் யோசிங்க, இப்ப தொப்புளுக்கு கீழே உடுக்கிறது யார்டாடைய? இன்னைக்கு நாங்க யார்ட அடையாளத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம்? யார்ட அடையாளத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அவுரத்துன்னு சொன்னால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில உள்ளது அப்படியே அவுரத்து. எங்கட சபை நான் மலமையை ஞாபகப்படுத்துற விஷயம் தான். பள்ளிகளுக்கு யாராவது கட்டக்காலத்தில் உடுத்து வந்த இப்ப என்ன ஆகும்? பள்ளிகளுக்கு கட்டக்காலத்தை வந்து அவனை போட்டு அடிச்சு கொள்ளுவோம். ஒரு பாஸ் பள்ளிக்கு வேலை செய்ய வந்தாலும் சொல்லுவோம், இது பள்ளி, இதுக்கு நீங்க கட்ட கலசம் போட்டு வரவானோ, நீட்ட கலசம் போட்டு வாங்கன்னுவோம். யாராவது சொல்ல நீண்டா